வெல்கம் டு தீனா அனிமே. இந்த வீடியோவில் நம்ம ஒன் பீஸோட ஐஸ்பர்க் தியரி தான் பார்க்க போகிறோம். ஐஸ்பர்க்னா ஐஸ்பர்க் கேரக்டர் கிடையாது. இது எப்படி சொல்கிறதுனா, இந்த ஐஸ்பர்க்ன்றத ஒரு 5 லெவலாக பிரிப்பாங்க. அந்த 5 லெவல்லையும் அதுக்கேற்ற மிஸ்ட்ரிஸ் வச்சுருப்பாங்க. இது ஒன் பீஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா அனிமேக்கும் இந்த மாதிரியான ஒரு தியரிஸ் இருக்கும். ஸ்க்ரீனில் பிளேஸ் பண்ணியிருக்கேன்ல, இதுதான் அந்த ஐஸ்பர்க். அது 5 லெவலாக பிரித்து அந்த 5 லெவலுக்கு ஏற்ற மாதிரியான மிஸ்டரிஸை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 1 2 இல்லைங்க, நிறையவே இருக்குது. பட் இந்த வீடியோவில் இந்த இமேஜில் இருக்கிற அந்த 5 லெவல்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முடிஞ்சால் 5 லெவல்ஸே கவர் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா பார்ட் 2 அப்லோட் பண்ணுறேன். எனிவே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் நம்மளுடைய செகண்ட் சேனலில் ஒரு ரிவ்யூ சேனலாக மாற்றிருக்கேன். அந்த ஒரு சேனல்லையே செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அந்த ஐஸ்பர்க் தியரியை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஐஸ்பர்க்கோட ஃபர்ஸ்ட் லெவலில் கிட்டத்தட்ட ஒரு 6 மிஸ்ட்ரிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட்டாக இந்த 4 சீஸ், அதுதான் நார்த் ப்ளூ, ஈஸ்ட் ப்ளூ, வெஸ்ட் ப்ளூ அண்ட் சவுத் ப்ளூ, இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சிருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் மிஸ்ட்ரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லப்படுது. அண்ட் நெக்ஸ்ட்டாக ரிவர்ஸ் மவுண்டைன். ஸோ இந்த ஒரு மவுண்டைன் கிராண்ட் லைனில் என்டர் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான பிளேஸ். இது கடந்துட்டா நம்மளால் கிராண்ட் லைனுக்குள்ள என்டர் ஆக முடியும். பட் இந்த ஒரு ரிவர்ஸ் மவுண்டைன் எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்ற ஒரு டவுட் இருக்குதா செய்யுது. இது நம்பர் 2. இதுக்கு அடுத்த நம்பர் 3ல பைரேட் ஹண்டர்ஸ். இந்த ஒரு வேர்டை நம்ம ஒன் பீஸ் ஸ்டார்டிங்ல கேட்டிருப்போம். அதுக்கப்புறமா பெருசா நம்ம எங்கேயோ பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அந்த ஒரு ஹண்டர்ஸ்லாம் கொஞ்சம் மிஸ்ட்ரியாவே இருக்கிறதுனால இதை இங்க ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னடா இந்த மிஸ்ட்ரிஸ்லாம் கொஞ்சம் போரா இருக்குது அப்படின்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. இது ஃபர்ஸ்ட் லெவல், அதனால தான் இப்படி இருக்கு. லெவல் அதிகமாக மிஸ்ட்ரிஸும் அதிகமாகவே இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் மிஸ்ட்ரி வந்து டெவி பேக் ஃபைட். இந்த ஒரு ஃபைட் ஒரு 13 எபிசோட்ஸ் கிட்ட நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஃபைட் எப்படா முடியுன்ற மாதிரி இருக்கும். சரி, இதுல என்ன மிஸ்ட்ரியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற அனிமல்ஸ்ல இருந்து எல்லாமே லாங்கா இருக்கும். அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் வினோதமா இருக்கும். அண்ட் அங்க ஒரு தாத்தாவை பார்த்திருப்போம். அவரு லூஃபியை பார்த்த உடனே லாங் டைம் நோசி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இவருக்கும் லூஃபிக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய தியரிஸ் இருக்கு. பட் அந்த ஒரு லேண்டே கொஞ்சம் மிஸ்ட்ரியாவே தான் இருக்கும். கிராண்ட் லைன்ல இந்த மாதிரி தான் ஒரு சில லேண்ட் இருக்கும். பட் இது எதுக்கு ஒரு மிஸ்ட்ரியா கன்சிடர் பண்றாங்கன்னு தெரியல. எனிவே நெக்ஸ்டா மெரைன்ஸ் அண்ட் பவுண்டிஸ். இந்த மெரைன்ஸ் பத்தி எனக்கு பெருசா எந்த ஒரு மிஸ்ட்ரி இல்லை. ஆனா இந்த பவுண்டிஸ் பத்தி ஒரு மிஸ்ட்ரிஸ் இருக்கு. ஏன்னா பவுண்டிஸ்ல ஒரு பைரட்டுக்கு இவ்வளோ வேல்யூ அப்படின்ற மாதிரி மணியை ஆட் பண்ணுவாங்க. பட் அதுதான் எப்படின்னு எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இது ஒரு சில்லி டவுட் தான், ஆனால் இது ஒன்றும் பெருசு இல்லை. எனிவே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சிட்டோம். செகண்ட் லெவலுக்கு போகலாமா? செகண்ட் லெவலில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற மிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாட். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஸ்வாட்ஸுக்கான கரெக்டான கிளாரிஃபிகேஷன் கிடைக்கல. ஏன்னா நம்ம அந்த என்மா ஸ்வாடை பார்த்துருப்போம். அந்த ஸ்வாட் வார்டன் கையில் இருக்கிறப்ப அது கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும். அதே நம்ம ஜோரோ கையில் இருக்கிறப்ப அது கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். ஏன்னா ஜோரோவுக்கும் வார்டனுக்கும் ஹைட் டிஃபரன்ஸ் அதிகமாகவே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அதோட சைஸ் வந்து சின்னதாக மாறி இருக்கு வார்டன் கையில இருந்து ஜோரோ கைக்கு வரப்ப. அது எப்படின்றது தான் இப்போ கொஞ்சம் மிஸ்ட்ரியா இருக்கு. அண்ட் அது அனிமேஷன் மிஸ்டேக்கான்னு கூட கரெக்டா தெரியல. அண்ட் இது என்மா ஸ்வாடுக்கு மட்டும் இல்ல, மீஹா கூடிய ஸ்வாட், அதே மாதிரி ஷாங்ஸ் உடைய ஸ்வாட், அதுலயும் மீஹா கூடிய ஸ்வாட் எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் மிஸ்ட்ரியாவே இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் ரிவீல் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. அண்ட் இந்த ஸ்வாட்ஸை பத்தி ஃபுல்லா வானோ ஆர்க்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அது கரெக்டான ஆர்க்குங்க அந்த ஸ்வாட்ஸ் பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்ண. ஸோ அவர் 4 இயர்ஸ் எடுத்ததுக்கு இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமோன்னு தோணுது. எனிவே ஸ்டில் இந்த ஸ்வாட்ஸ்லாம் கொஞ்சம் மிஸ்ட்ரியாவே இருக்கு. நெக்ஸ்ட் கிராண்ட் லைன். இந்த ஒரு கிராண்ட் லைன் தான் அந்த 4 சீஸுமே பிரிக்குது. ஸோ இது எப்படி உருவாச்சு அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். அண்ட் இதுக்கான பதிலுமே நமக்கு இன்ன வரைக்கும் கிடைக்கல. அண்ட் இதில் ஃபிஷ்மன்ஸ் பற்றி மிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஷ்மன்ஸுக்கு எதுக்கு மிஸ்ட்ரி இருக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஏன்னா ஃபிஷ்மன்ஸ் பற்றி ஃபிஷ்மன் ஐலண்ட் ஆர்க்ல எல்லாமே ரிவீல் பண்ணிட்டாங்க. எனக்கு தோன்ற ஒரே மிஸ்ட்ரி என்னன்னா, அவங்களுக்கும் ஜாய் பாய்க்கும் இருக்கிற கனெக்ஷன் தான். பட் வேற என்ன மிஸ்ட்ரி இருக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இங்கே G5 பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த G5ன்றது பார்த்தோம்னா, நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ் ஸ்கைபி ஐலண்ட்ல இருந்து கீழே லேண்ட் ஆகிறப்ப இந்த ஒரு G5 அப்படின்ற மெரைன் பிளேஸ்ல தான் லேண்ட் ஆகியிருப்பாங்க. பட் அதுலயும் என்ன மிஸ்ட்ரி இருக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேர்ல்டு கவர்மெண்ட். இந்த ஒரு ஆர்கனைசேஷன் 800 இயர்ஸ்க்கு முன்னாடி 20 கிங்டம்ஸ் அந்த ஏன்ஷியன்ட் கிங்டம் டிஃபீட் பண்ணி இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனா ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அந்த 20 கிங்டம்ஸ் பத்தி தான் கொஞ்சம் மிஸ்ட்ரியா இருக்கு. பட் இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது மிஸ்ட்ரியா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்டா எமரல்ட் சிட்டி. இந்த ஒரு சிட்டி பத்தி பெல்லமி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ பெல்லமி சிட்டி ஆஃப் கோல்டு பத்தி பேசும்போது இந்த ஒரு சிட்டியை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காராம். அண்ட் இது வரைக்கும் இந்த ஒரு சிட்டி எங்க இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. பட் உங்களுக்கு ஏதாவது இதை பத்தின ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மிஸ்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா எனிஸ் லாபி. எனிஸ் லாபிஸ் பத்தின மிஸ்ட்ரி என்னன்னா, அந்த இடத்துல எப்படி ஹோல் வந்துச்சு அப்படின்றது ஒரு பெரிய மிஸ்ட்ரியாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு இடத்துல நைட் வரவே வராதா, அந்த இடத்துல ஃபுல்லா சன் மட்டும் தான் இருக்குமா. ஸோ சன் எப்படி ஒரே பிளேஸ்ல இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அண்ட் இதை பத்தி ஒரு நல்ல தியரி இருக்கு என்கிட்ட. கூடி சீக்கிரம் அதை பத்தி நான் அப்லோட் பண்றேன். நெக்ஸ்டா பார்க்க போற மிஸ்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா வார்லாட்ஸ். இந்த ஒரு வார்லாட் சிஸ்டம்ல எனக்கு எதுவும் பெருசா தோணல. பட் ஒரே ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. என்னன்னா, நம்ம ஏன் செகண்ட் வார்லாடோ யாரையோ டிஃபீட் பண்ண மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது ஒரு பேக் ஸ்டோரியில் எனக்கு தெரிஞ்சு கூமா ஸ்டோரின்னு நினைக்கிறேன். எஸ், அதில் தான் நம்ம ஏஸ் ஒரு வார்லார்டு டிஃபீட் பண்ணாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வார்லார்டு யாருன்னு இன்னும் ரிவீல் பண்ணல. அண்ட் யாரா இருப்பாங்கன்னு சுத்தமாக ஐடியா கிடையாது. உங்களுக்கு யார் அந்த கேரக்டர்னு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதில் CP9 பத்தின ஏதோ மிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன மிஸ்ட்ரின்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்டா சூப்பர் நோவா. இது சூப்பர் நோவா சிஸ்டம்ல ஏதாவது மிஸ்ட்ரி இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் இதில் இருக்கிற கேரக்டர்ஸ்ல ஒரு சில
மிஸ்ட்ரிஸ் இருக்கு. அதில் முக்கியமான ஒரு கேரக்டர் தான் லூஃபி. ஏன் லூஃபினா இது வரைக்கும் அவருடைய அப்பா அவரை மீட் பண்ணது கிடையாது. அதே மாதிரி அவருடைய அம்மா யாருன்னு நமக்கு தெரியாது. முக்கியமாக அவருடைய அப்பா ஏன் இன்னும் லூஃபியை மீட் பண்ணாமல் இருக்காரு அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. அண்ட் அவருமே இன்னும் லூஃபியோட அம்மாவை பற்றி ரிவீல் பண்ணல. எனவே இந்த ஒரு கேரக்டரை தவிர்த்து நம்ம ஜோரோவுடைய ஆன்செஸ்டர் ரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய பேஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் மேட்ச் ஆகுது. இது அந்த அளவுக்கு பெரிய மிஸ்ட்ரி இல்லை. பட் ஜோரோவை பற்றி ஏதோ ஒரு பெரிய மிஸ்ட்ரி ரிவீல் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது ஏன் தெரியல. பட் ஸ்டார்டிங்ல இருந்து ஜோரோவை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணும். இந்த ரெண்டு கேரக்டர் மாதிரி ஒரு சில கேரக்டர் சூப்பர் நோவால இருக்காங்க. பட் இதை பத்திலாம் இச்சிரோட சரியா ரிவீல் பண்ணுவாருன்னு தோணல. இதுக்கடுத்து அண்டர் வேர்ல்டு பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அண்டர் வேர்ல்டுனா இப்போதைக்கு வெகாபங்க் ரிவீல் பண்ண அந்த அண்டர் வேர்ல்டு தான். பட் இது தவிர்த்து வானால ஒரு அண்டர் வேர்ல்டு இருக்கு. அந்த அண்டர் வேர்ல்டை பத்தி நம்ம இச்சிரோட கரெக்டாக ரிவீல் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்டா சீ ஸ்டோன். இந்த ஒரு சீ ஸ்டோன்ஸ் எப்படி டெவில் ஃப்ரூட்டோடைய பவரை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற ஒரு டவுட் இருக்குதா செய்யுது. எனக்கு தெரிஞ்சு இந்த சீ ஸ்டோன்ஸை ஏன்ஷியன்ட் கிங்டம் தான் உருவாக்கி இருக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஈமோ ஒரு பக்கம் டெவில் ஃப்ரூட் கிரியேட் பண்ணாங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த ஒரு சீ ஸ்டோனை ஏன்ஷியன்ட் கிங்டம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இதுவும் ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு. தென் நெக்ஸ்டா டெவில் ஃப்ரூட்ஸ். இதை பத்தி ஒன் பீஸ் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாருக்குமே இது என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இது எப்படி ஆரிஜினேட் ஆகுதுன்ட்டு இப்போ வரைக்குமே யாருக்குமே ஒரு ரியல் ஐடியா கிடையாது. என்னதான் வெகாபங்க் அவருடைய டெவில் ஃப்ரூட் ஃபார்மேஷன் ஸ்பெகுலேஷன் பத்தி சொல்லியிருந்தாலும் ஸ்டில் அது வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் தான். ஸோ இந்த ஒரு டெவில் ஃப்ரூட்ஸ் ஒன் பீஸ்ல ஒரு பெரிய மிஸ்ட்ரியாவே இருக்கு. கண்டிப்பா இதை பத்தி ஃபியூச்சர்ல இச்சிரோட ரிவீல் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். தென் இந்த ஒரு லெவல் 2ல எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்லாத மிஸ்ட்ரிஸ் பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ராக்கி போர்ட். இந்த ஒரு ராக்கி போர்ட் இன்சிடென்ட் பத்தி நிறைய பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதில் இருக்கிற மிஸ்ட்ரி என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அதே மாதிரி காம் பெல்ட். இந்த ஒரு காம் பெல்ட் பிளேஸ்ல ஷிப்ஸால நகரவே முடியாது. அது ஏன்னா ஆல்ரெடி அதுக்கான ரீசன் பத்தி சொல்லியிருப்பாங்க. பட் அதில் என்ன மிஸ்ட்ரி இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நார்லாண்ட். இதை பத்தியும் எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா கிடையாது. அதே மாதிரி ரொக்குஷிக்கி. இந்த ரொக்குஷிக்கின்றது அந்த CP9 யூஸ் பண்ற அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான். அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் பார்க்கவே கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். அதுலயே ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் ஓஷன் கேட். அதுக்கப்புறமா லாஸ்டா 5 ஃபேமிலிஸ். இதெல்லாம் மிஸ்ட்ரிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன மிஸ்ட்ரிஸா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை மென்ஷன் பண்றேன். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன். இப்போதைக்கு நம்ம லெவல் 2 வரைக்கும் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா தான் இன்னும் நிறைய மிஸ்ட்ரிஸ் இருக்கு. பட் அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம சாப்டர் 1145 உடைய ஸ்பாய்லர்ஸை பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்பாய்லர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டினியூ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போதைக்கு இந்த ஒரு சாப்டரோட டைட்டில் ரிவீல் ஆகல. பட் இந்த ஒரு சாப்டர்ல 2 கவர் பேஜ் இருக்கு. ஒரு கலர் பேஜ், அதே மாதிரி இன்னொரு ஒரு நார்மல் கவர் பேஜ். அந்த கலர் பேஜ்ல நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ் டிவில இக்கெட் ஆர்க்க பார்க்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. எஸ் அனிமே வந்து இந்த வாரம் ரிசியூம் ஆக போகுது இல்லையா, அதை இண்டிகேட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு கலர் பேஜ். அண்ட் நார்மல் கவர் பேஜ்ல அல்டி வந்து பேஜ் 1 ஹக் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்களாம். அது என்னன்றது நம்ம சாப்டர் வந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ இந்த சாப்டர்ல என்ன நடக்குதுன்னா, லாஸ்ட் சாப்டர்ல நம்ம கோலன் பைரட்ஸை பார்த்திருப்போம். கோலன் பைரட்ஸ்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோலன், நாமி, ஜின்பே, ப்ரூக் அண்ட் லாஸ்டா ஊசோப். இவங்க 5 பேர் இருந்தா கோலன் பைரட்ஸ். ஸோ இந்த கோலன் பைரட்ஸ் இப்போ ராபின் குரூப்போட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த டைம்ல அண்டர் வேர்ல்டுல நம்ம லூஃபிக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றாரு. எதை பத்தினா இந்த ஹோலி நைட்ஸ் பத்தி தான். ஆனா ஷாங்க்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் லூஃபி கிட்ட சொல்லலையா. அதுக்கப்புறமா இந்த ஒரு சாப்டர்ல ஒரு பெரிய ஃபிளாஷ்பேக் காத்துட்டே இருக்கு. அந்த ஒரு ஃபிளாஷ்பேக்ல லோக்கி ஜெபக்கோட கிரியூல ஜாயின் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அதுவும் அவர் கிட்டா இருக்கிறப்ப. ஆனா ஜெபக் வந்து லோக்கியோட ரெக்வெஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. அதனாலே லோக்கி ஜெபக் கிட்ட ஒரு ஃபைட்டுக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. பட் அந்த ஒரு ஃபைட்ல நம்ம லோக்கிக்கு அதிகமாக அடிபட்டிருக்கான். அதே மாதிரி அந்த ஒரு ஃபிளாஷ்பேக்ல நம்மளால ஒயிட் பியர்டை பார்க்க முடியுமா. அண்ட் அந்த ஒரு ஃபிளாஷ்பேக்லயும் ஜெபக்குடைய பேஸ் காமிக்கவே இல்லையா. அதுவும் இல்லாம நம்ம லோக்கி ஜெபக் அட்மையர் பண்றாரு. லைக் லூஃபி ஷாங்க்ஸ் அட்மையர் பண்ற மாதிரி. நம்ம லூஃபிக்கு ஷாங்க்ஸோட கிரியூல ஒரு பார்ட்டா இருக்கணும்னு நினைச்சிருப்பாரு இல்லையா, அதே மாதிரி தான் லோக்கியும் ஜெபக்கோட கிரியூல ஒரு பார்ட்டா இருக்கணும்னு நினைச்சிருக்காரு. தென் லோக்கி கிட்ட மீட்டை ஷேர் பண்றாரு. அதுவும் ரெக்கவர் ஆகிறதுக்காக. நம்ம லோக்கி அந்த மீட்டை வாங்கி சாப்பிடுறாராம். தென் அதுக்கப்புறமா ஜின்பே லோக்கி ஏற்படுத்தின அந்த ஃபயரை ஸ்டாப் பண்றாரு. தென் இந்த சாப்டரோட எண்ட்ல கங்கோ ஸ்வார்ஷிப்ல, அதாவது கோலன் பைரட்ஸ் கூட ஃபேஸ் டு ஃபேஸ் நிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்களாம். ஸோ அவ்வளவுதான் இந்த ஸ்பாய்லர். அண்ட் இந்த ஒரு சாப்டருக்கு அப்புறமா ஒரு பிரேக் இருக்க போகுது. ஸோ இந்த சாப்டருக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோல மீட் பண்றேன். until then stay tuned.